அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா. நம்ம அரபி எழுதி பழகிட்டு வரோம். இப்ப இரண்டு எழுத்துக்களா நம்ம எழுதியிருக்கிறோம். பே ஹே வரைக்கும் நம்ம எழுதியிருக்கிறோம். திரும்ப நான் எழுதுறேன் பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்க, பே தே, அடுத்து பே சே, பே ஜீம். இது புள்ளி இல்லைன்னா ஹே, மேல புள்ளி போட்டா ஹே, பே ஹே. பே ரே, இது பே ஜே, பே சீன், பே சாது, பே வாது. இப்படி நிதானமா எழுதணும். அடுத்து பாருங்க, பே தோ, பே போ, ஐன் வந்து இப்படி போடணும். பே ஐ, பே ஒயின், ஃபே வந்து நீளமா போடணும். பேயும் ஃபேயும் ஒரே கோட்ல வரணும். கோட்டை விட்டு கீழே இறங்க கூடாது. ஆனா காஃப் வந்து நீளமா போடக்கூடாது. இங்க பாருங்க, கீழே வந்துடணும், கோட்டுக்கு கீழே வந்துடணும். பே காஃப். இந்த பே காஃப் வந்து அது நேர் கோட்லயே வந்துடணும். பே காஃப். இந்த இடத்துல வந்து ஒட்டி வரக்கூடாது, கொஞ்சம் மேல இருந்து கீழே வரணும். பே காஃப். லாம் பாருங்க, பேலாம். பே மீம். இந்த மீம் வந்து இப்படியும் போடலாம். இப்படி போட்டு கீழே இருந்து அப்படி கொண்டு வந்து பே மீம். பே நூன் பாருங்க, நூன். பே வாவ், பே ஹே. பே ஏ பாருங்க, அப்படி போடணும். பே ஏ. இதெல்லாம் ரெண்டு எழுத்து. அடுத்து பாருங்க, ரெண்டு எழுத்துல பே. இப்ப தே வந்து போடுதுன்னு வைங்களேன், தே பே. இந்த மாதிரி ஒரே மாதிரி எழுத்துக்கள் ரெண்டு சேர்ந்து வந்துச்சுன்னா முதல் எழுத்தை சின்னதா போட்டுடணும். தே வந்து நம்ம தனியா போடும்போது நீளமா போடுவோம். பே வந்து தனியா போடும்போது நீளமா போடுவோம். இந்த ரெண்டையும் சேர்க்கும் பொழுது முதல் எழுத்து சின்னதா ஆக்கிடணும், ரெண்டாவது எழுத்து பெருசா ஆக்கிடணும். இந்த பே தே மாதிரிதான் தே பே, தே சே, தே ஹே, தே ரே எல்லாமே என்ன செய்யும், வரும். அடுத்து பாருங்க, பே தே சே, ஜீம் போடுவோம். ஜீம் வந்து தனியா போடும்போது இப்படி போடுவோம், ஜீம். சேர்த்து போடும்போது பாருங்க, ஜீம் பே. ஜீம் அலிஃப் பாருங்க, ஜீம் அலிஃப் அல்லது ஹே அலிஃப் அல்லது ஹே அலிஃப், ஹே அலிஃப். ஜீம் தே. ஜீம் சே அதே மாதிரிதான், ஜீம் சே. ரெண்டு ஜீம் வருதுன்னு வச்சுக்கிடுவோம், ஜீம் ஜீம்.
பாருங்க ஜீம் போட்டு இப்படி போடுங்க. அது ஹே ஹேயா இருக்கலாம், அல்லது ஹே ஹேயா இருக்கலாம், அல்லது ஜீம் ஜீமா இருக்கலாம். இதே மாதிரிதான் போடும். அல்லது இப்படி போட்டுடணும், ஹஜ்ஜின்னு போடுவாங்கல்ல, ஹஜ்ஜி இப்படி போட்டுடணும். ஹே ஜீம். ஜீம் ரே பாருங்க, ஜீம் ரே, जीम जे, जीम दाल, जीम दाल, जीम दाल, जीम लाम பாருங்க, லாம் வந்து கோட்டுக்கு கீழே வந்துடணும். ஜீம் லாம். ஹே மீம் அல்லது ஜீம் மீம். மீம் வந்து இப்படியும் போடலாம், இப்படியும் போடுக்கலாம். அடுத்து ஜீம் நூன் பாருங்க, ஜீம் நூன், ஜீம் வாவ். இப்படியே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா எழுதி பழகினா இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா வரும். அல்லாஹ் நல்ல எழுத்தை நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.